What's up guys, this is MoYu. இந்த வீடியோல நம்ம கிட்ட RS3M உடைய V5 Maglev வெர்ஷன் இருக்கு. இத அன்பாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ண பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸோட கண்டென்ட்ஸ் இதுதான். வால்கோல் வெர்ஷன்ல இருந்த மாதிரி தான். அட்ஜஸ்ட்மெண்ட் பேம்ப்ளெட், சால்விங் பேம்ப்ளெட் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர், அட்ஜஸ்ட்மெண்ட் டூல்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ஒரு பிளாஸ்டிக் இருக்கு இந்த கியூபை வந்து இந்த பாக்ஸ்குள்ள நிப்பாட்டுறதுக்கு. அண்ட் இந்த ஒரு ரோபோ ஸ்டாண்ட். இந்த ரோபோவை நீங்க ஆல்ரெடி பால்கோர் வெர்ஷன்ல பார்த்துருப்பீங்க. கையை தனித்தனியாக உங்களால் அசைக்க முடியும், காலை வந்து சேர்த்து தான் அசைக்க முடியும். அண்ட் இந்த ஸ்டாண்ட்ஸ் மேலே வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி ஸ்டாண்ட் மேலே ஸ்டாண்ட் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். டியூப் ஓப்பன் பண்ணலாம். டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு கியூப் வந்து கவர் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வெர்ஷன் அண்ட் பால்கோர் வெர்ஷனில் பாக்ஸ்குள்ளே தான் வச்சுருந்தாங்க, எதுவுமே வந்து பேக் பண்ணல. ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் ட்ரை பண்ணுவோம். டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வெர்ஷனை ட்ரை பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் மேக்லெவ்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், உள்ளே வந்து பர்பிள் இன்டர்னல்ஸ் நல்லாவே தெரியுது. இந்த சென்டருடைய பீஸ்லேருந்தும் சரி, உள்ள அந்த டொர்பீடோ பீசஸ்லையும் பர்பிள் கலருடைய சேஞ்ச் வந்து தெரியுது. அண்ட் சென்டர் கேப்பை ஓப்பன் பண்ணால் ஸ்ப்ரிங்குக்கு பதிலாக மேக்லெவ் இருக்குது. இதுதான் டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்ட் டேர்னிங்கில் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ஸ்லைட் சேஞ்ச் தெரியுது. கியூபுடைய வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அண்ட் டிசைன் வந்து அதே டிசைன் தான். அந்த ஸ்கேல்புடைய டிசைன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னும் கொஞ்சம் டர்ன்ஸ் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஃபாஸ்ட் டர்னிங்ஸ் அப்போ எனக்கு லாக் அப் ஆகுது. அதே மாதிரி V5 டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வெர்ஷன்லையும் எனக்கு வந்து கியூப் டைட்டாக இருந்தது. பட் இந்த அளவுக்கு டைட்டாக இருந்த மாதிரி தெரியல. மேபி இது வந்து அந்த வெர்ஷனை விட டைட்டாக இருக்கிறதால எனக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். RS3M 2020 அண்ட் 2021 டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2021 மேக்லெவாக இருந்தது. ஸோ 2020 கம்பேர் பண்ணும்போது 2021 நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது. இது ஸ்டேபிளாக இருக்கும் போதே எனக்கு டவுட் இருந்தது. பிகாஸ் இதோடைய டென்ஷன்ஸ் வந்து செம்ம டைட்டாக இருக்குது. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உடைய கார்னர் கட்டிங் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, கியூப் வந்து செம்ம டைட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து சுத்தமாக கார்னர் கட்டே ஆகலை. கொஞ்சம் லூஸ் பண்ணி பார்த்துட்டு தென் கார்னர் கட்டிங் அண்ட் டர்னிங்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா சைடும் 1 சர்க்கிள் டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ கியூபை டர்ன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போதான் மேக்லெவ் மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமாகவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. அண்ட் மேக்னெட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் RS3M V5 உடைய டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. எதுனாலனா இந்த மேக்லெவ் உடைய ஸ்ட்ரென்த் வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேக்னெட்ஸை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. அதுக்காக கை வலிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மாதிரி எதுவும் பெருசாக இருக்காது. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது அந்த மேக்லெவ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் 1ல் தான் இருக்குது. அதில் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. சென்டர் கேப்ஸ் எல்லாம் போடலாம். இப்போ கார்னர் கட்டிங் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ கார்னர் கட்டிங் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருந்தது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இதுவும் ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸ்க்ரூடைய டெப்த்தை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கார்னர் கட்டிங் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. நான் ரொம்ப எஃபர்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக ஆகுது. ரிவர்ஸ்க்கும் நான் வந்து எஃபர்ட் எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. டெஃபினெட்லி டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வெர்ஷனுக்கும் மேக்லெவ் வெர்ஷனுக்கும் அந்த ஒரு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. இந்த கியூப்லேயும் ஒரு 5 சால்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ட் ஃபர்தராக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய இம்ப்ரெஷன்ஸை கொடுக்குறேன்.
இந்த கியூப்ல என்னுடைய ஆவரேஜ் 15.54. டெஃபினெட்லி டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வெர்ஷன்ல எனக்கு 16 ஆவரேஜ் வந்தது, இதுல 15 ஆவரேஜ் வந்திருக்கு. அந்த கியூப்லயும் இந்த கியூப்லயும் எனக்கு கியூபுடைய டேர்னிங் உடைய ஃபீலே டிஃப்ரெண்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் சால்வே 13 செகண்ட் சால்வ்ஸ் இருந்தது அண்ட் நடுவில் வந்து சம் ஓவர் ஷூட்டிங்னால எனக்கு 22 செகண்ட் சால்வும் வந்தது. அண்ட் என்கிட்ட இப்போ RS3M V5 உடைய டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வெர்ஷனும் மேக்லெவ் வெர்ஷனும் இருக்கு. இதை டேர்ன் பண்ணி காட்டுறேன். அந்த ஒரு சவுண்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. அண்ட் இது மேக்லெவ் வெர்ஷன், சவுண்டு கம்மியாக இருக்கு அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது. இன்னும் நீங்கள் லூப் செட்டப்லாம் பண்ணிங்கன்னா கியூபோடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அண்ட் RS3M 2021 மேக்லெவ் வெர்ஷன் தான் நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கியூப் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் V5 உடைய பால் கோர் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்த ஸ்டெபிலிட்டியில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அண்ட் அது வந்து கியூபை பிடிக்கும் போது நல்லா ஸ்டேபிளாக இருந்தது, பிகாஸ் அது ஒரு UV வெர்ஷன், இது வந்து நார்மல் மேட் வெர்ஷன் தான். ஸோ இதை யூஸ் பண்ணதான் உங்களுக்கு அது கிளாஸியாக மாறும், உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு கியூப்ல எதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கியூபுடைய ப்ரைஸ் 850 அந்த ரேஞ்சில் வருது. அந்த இந்த கியூபுடைய ப்ரைஸ் 1300 கிட்ட வருது. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வின்னர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வின்னர். பட் அதே சமயத்தில் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது, 1000 கீழே இருக்குது அப்படின்றப்போ இப்போதைக்கு 1000 கீழே பெஸ்ட் கியூப் நான் ட்ரை பண்ண வரைக்கும் இந்த கியூப்னு தான் நான் சொல்லுவேன். RS3M 2020 வெர்ஷன்ஸும் சரி, இல்லை மான்ஸ்டர் கோ EDU, கியூப்லோடைய ட்ரிஃப்ட் வெர்ஷன்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது உண்மையிலே 1000 கீழே இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கியூப்ஸ்ன்னு சொல்லுவேன். இந்த கியூபை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். என்னுடைய பட்ஜெட் 1000 கிட்ட தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஃபாஸ்ட்டான கியூப் வேணும், எனக்கு ஃபாஸ்ட்னஸ் இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்டெபிலிட்டியை விட அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ஒரு 200 or 300 எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் இந்த கியூப் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய PBஸை இந்த கியூப் வந்து பிரேக் பண்ணி தரும். இந்த கியூப் கம்பேர் பண்ணும்போது இது வெயிட் கம்மியாக இருக்குது, இது வெயிட் அதிகமாக இருக்குது. அண்ட் கியூபுடைய டேர்னிங்லேயும் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதில் வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. அந்த இன்டர்னலுடைய கலர்ஸ் சேஞ்ச் ஆனதால் இதில் வந்து RS3M உடைய நார்மல் வெர்ஷன்ஸில் இருந்த டேர்னிங்ஸை விட கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, வெயிட் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. RS3M V5 உடைய எல்லா வெர்ஷன்ஸும் Cubix Rube உடைய வெப்சைட்டில் இருக்குது. அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாரும் போய்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கியூபுடைய ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் தட்ஸ் இன் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.